Hi everyone. இப்போ நம்ம third question பார்க்க போறோம். வாங்க என்ன இருக்குன்னு क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A microscope is focused on a mark on a piece of paper and then a slab of glass of thickness 3 cm of refractive index mu is placed over the mark. How should the microscope be moved to get the mark in focus again? ஸோ என்ன பண்றாங்கன்னா ஒரு பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிறாங்க. அந்த பேப்பர்ல இங்க ஒரு மார்க் வச்சிருக்காங்க. சரியா? இந்த மார்க்குக்கு நான் டைரக்டா ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு ஃபோக்கஸ் பண்றேன். சரியா? இப்போ என்ன பண்ண போறேன்னா இதுக்கு மேல நான் ஒரு கிளாஸ் ஸ்லாப் வைக்க போறேன். சரியா? அப்ப ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்ல லைட் டிராவல் ஆகும். என்ன செய்யும்னா இங்க இருந்த மார்க் எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி கிடைக்க ஆரம்பிக்கும். சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த மைக்ரோஸ்கோப்பை நான் எவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் பண்ணா அகைன் ஃபோக்கஸ் இது மேல வந்து விழும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இதுதான் கொஸ்டின். ஸோ வாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். எனக்கு என்ன தேவைன்னா அந்த டிஸ்டன்ஸ் ரெக்வயர்ட் தான் தேவை. சரியா? அதை நான் டிஸ்டன்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். சரியா? ஸோ டிஸ்டன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் இதை ஓ டேஷ் எடுத்திருக்கேன்னா அந்த டிஸ்டன்ஸ் இங்கே தான் நான் எவ்வளோ நகட்ட போறேன்னு பார்க்க போறேன். சரியா? ஸோ விச் வில் பி ஈக்குவல் டு ரியல் டெப்த் ஆஃப் ஸ்டார்டிங் ஒரிஜினல் எங்க இருந்துச்சு அது போக என்ன பண்ணணும் அதுல இருந்து அப்பேரண்ட் டெப்த் அந்த கிளாஸ் ஸ்லாப் வச்சதுக்கு அப்புறம் அது எங்க வந்துச்சு அப்படிங்கிறத நான் பார்க்க போறோம். சரியா? இதை ஷார்ட் எழுதணும்னா டி மைனஸ் டி பை மியூ அப்பேரண்ட் டெப்த்துக்கு ஃபார்முலா வந்து அந்த டி பை மியூ. சரியா? எனக்கு திக்னஸ் எவ்வளோ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 3ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க மைனஸ் 3 பை மியூவோட வேல்யூ கொஸ்டின்லேயே 1.5ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இப்போ என்ன வந்துடும் 3 மைனஸ் இது 1 இது 2 இப்போ 3 minus 2 will be 1. So 1 centimeter. ஸோ இதே மாதிரி நிறைய ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான நீட் அண்ட் ஜேஇ ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.